ஒரு சிறிய நன்மை எவ்வளவு பெரிய வலிமையை பெற முடியும்? ஒரு அந்நியருக்காக செய்யப்படும் ஒரு தியாகம் உங்கள் வாழ்க்கை கதையையே மாற்றி அமைக்குமா? இது விஷ்ணுவின் கதை. தோள்களில் பொறுப்புகளின் பாரமும் பையில் கனவுகளை நிறைவேற்ற முடியாத பணமும் உள்ள ஒரு சாதாரண டெலிவரி பையன். ஒரு முதியவரின் கண்ணீரை துடைப்பதற்காக தன் 1 மாத சம்பளத்தையும் தன் தங்கையின் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையையும் ஒரு கணத்தில் தியாகம் செய்தான். அவன் உதவிய அந்த முதியவர் அவன் இரவும் பகலும் பார்சல்களை விநியோகிக்கும் அந்த பெரிய நிறுவனத்தின் உரிமையாளரின் தாயார் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. உண்மை வெளிப்பட்டபோது அந்த பணக்கார உரிமையாளர் விஷ்ணுவுக்கு ஒரு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரிசை வழங்கினார். நிஸ்வார்த்தமான சேவை ஒருபோதும் வீணாகாது என்பதை இந்த கதை உங்களுக்கு கற்பிக்கும். அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை உலகம் உங்களை வணங்கும் அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு செல்லும். லட்சக்கணக்கான மக்களும் அவர்களின் எண்ணற்ற கதைகளும் கொண்ட நகரம்தான் கொச்சி. இந்த நகரத்தின் பரபரப்பான வளைந்து நெளிந்த ஒரு பாதையில் உள்ள ஒரு பழைய வீட்டின் 2 அறைகளில்தான் விஷ்ணுவின் உலகம் ஒடுங்கியிருந்தது. 23 வயதான விஷ்ணுவுக்கு பல கனவுகள் இருந்தன. ஆனால் அவற்றை அடையும் பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தன. சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் நிழலை இழந்தபோது வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் அவனது தோள்களில் விழுந்தன. வீட்டில் அடிக்கடி உடல்நலக் குறைவால் அவதிப்படும் அவனது தாயும் +2 முடித்து கல்லூரியில் சேர வேண்டும் என்று கனவு காணும் அனு என்ற தங்கையும் இருந்தனர். விஷ்ணு ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமான ஸ்விஃப்ட்கார்ட் டில் டெலிவரி பையனாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது வாழ்க்கை காலை 5 மணிக்கு தொடங்கி நள்ளிரவில் களைத்த உடலுடன் முடிந்தது. கொச்சியின் எரியும் வெயிலையும் குளிரையும் மழையையும் பொறுத்துக்கொண்டு அவன் தன் பழைய பைக்கில் நகரத்தின் வழியாக பயணித்தான். மக்களின் மகிழ்ச்சியின் பார்சல்களை அவர்களுக்கு எடுத்துச் செல்வதுதான் அவனது வேலை. ஆனால் அவனது மகிழ்ச்சிகள் தேவைகளின் பாரத்தால் எங்கோ மறைந்து கிடந்தன. அவனுக்கு மாதம் 12 ரூபாய் 000 சம்பளம் கிடைத்தது. அதிலிருந்து வீட்டு வாடகை, தாயின் மருந்து, மளிகைப் பொருட்கள், தண்ணீர், அணுவின் டியூஷன் கட்டணம் ஆகியவற்றை செலவழித்த பிறகு எதுவும் மிச்சமிருக்கவில்லை. தாய்க்கு பழங்களோ அணுவுக்கு புதிய புத்தகங்களோ வாங்குவதற்காக பல சமயங்களில் ஒரு வேளை உணவை அவன் தவிர்க்க வேண்டியிருந்தது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் விஷ்ணுவின் முகத்தில் ஒருபோதும் சோகம் தெரிந்ததில்லை. கடின உழைப்பும் நேர்மையும் தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம் என்று அவனது தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த அறிவுரையை அவன் தன் வாழ்க்கையின் ஒரு விதியாக மாற்றினான். அந்த மாதம் விஷ்ணு மிகுந்த ஆவலுடன் தன் சம்பளத்திற்காக காத்திருந்தான். அனு +2வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று நகரத்திலுள்ள ஒரு நல்ல கல்லூரியில் சேருவதற்கு அனுமதி கிடைத்திருந்தது. கல்லூரி கட்டணமாக 10 ரூபாய் 000 செலுத்த வேண்டியிருந்தது. மேலும் கடைசி தேதி நெருங்கி வந்தது. இந்த மாத சம்பளம் கிடைத்தவுடன் முதலில் அணுவின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று அவன் மனதில் கணக்கு வைத்திருந்தான். அதற்காக சில நாட்கள் பசியுடன் இருக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை. அணுவின் கண்களில் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு மின்னும்போது அவனது எல்லா கஷ்டங்களும் அவனுக்கு சிறியவையாக தோன்றின. இறுதியாக மாதத்தின் 7ஆம் தேதி அவனது சம்பளம் வங்கியில் வந்தது. விஷ்ணுவின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தவழ்ந்தது. அவன் வங்கியிலிருந்து 10 ரூபாய் 000 எடுத்து பையில் பத்திரமாக வைத்தான். அன்று அவன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். வீட்டிற்கு செல்லும் வழியில் தாய்க்கு ஜிலேபியும் அணுவுக்கு அவளுக்கு பிடித்த புத்தகமும் வாங்க முடிவு செய்தான். அவன் தனது கடைசி பார்சலை விநியோகிக்க சென்றான். அது ஒரு பழைய நடுத்தர குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு முகவரியாக இருந்தது. விஷ்ணு தனது பைக்கை பாதையோரத்தில் நிறுத்தி முகவரியை தேடி சென்றான். வீட்டிற்கு வெளியே ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது. 70 வயது இருக்கக்கூடிய ஒரு முதியவர் வீட்டிற்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அவரது பொருட்கள் எல்லாம் பாதையில் சிதறிக் கிடந்தன. ஒரு கடுமையான முகம் கொண்ட ஒருவர், ஒருவேளை வீட்டு உரிமையாளராக இருக்கலாம், அவரை கடிந்து கொண்டிருந்தார். இங்கிருந்து வெளியேறு, 3 மாதமாக 1 பைசா கூட கொடுக்கவில்லை. இது எந்த தர்மசத்திரமும் இல்லை. முதியவர் கைகூப்பி அழுது கொண்டிருந்தார். பையா, இன்னும் கொஞ்ச நாள் கெடுகொடு. என் மகன் பணம் அனுப்புவான். எல்லா வாடகையையும் தருகிறேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் வீட்டு உரிமையாளர் கல்லை போல இருந்தார். மீதமிருந்த பொருட்களையும் வெளியே எறிந்தார். இதையெல்லாம் பார்த்தபோது விஷ்ணுவின் இதயம் வலித்தது. அந்த முதியவரின் முகத்தில் தன் தாயின் முகத்தை அவன் கண்டான். ஒரு கணம் அவன் அங்கே நின்றான். அவனது மனதில் 2 எண்ணங்கள் ஒருவரையொருவர் மோதிக்கொண்டன. ஒரு பக்கம் அவனது தங்கை அணுவின் முகம், அவளது கல்லூரி கட்டணத்திற்காக பையில் வைத்திருந்த 10 ரூபாய் 000. அது அவளது எதிர்காலமாக இருந்தது. மறுபக்கம் இந்த அந்நிய முதியவரின் கண்ணீர் இருந்தது. அதை பார்க்க அவனால் முடியவில்லை. அவனது மனம் சொன்னது, விஷ்ணு, இதில் நீ தலையிடக்கூடாது. இது உன் விஷயமல்ல. நீ பார்சலை கொடுக்க வந்தவன் கொடுத்துவிட்டு போ. இந்த பணத்தை கொடுத்தால் அணுவின் எதிர்காலம் என்னவாகும்? அவளது 1 வருடம் வீணாகிவிடும்.
ஆனால் அவனது இதயம் வேறு ஒன்றைச் சொன்னது. அவனது மனசாட்சி அவனை வேதனைப்படுத்தியது. என் கண்முன்னே ஒரு தாய் இப்படி வீதியில் நிற்க வேண்டுமா? இதை பார்த்து நான் அமைதியாக இருக்க முடியுமா? படிப்பு அடுத்த வருடமும் தொடரலாம். ஆனால் ஒருவரின் மரியாதை போனால் திரும்ப வராது. இந்த மன உளைச்சல் சில நொடிகள் மட்டுமே நீடித்தது. ஆனால் விஷ்ணு தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்தான். அவன் தனது மனசாட்சியின் குரலை கேட்டான். அவன் நேராக வீட்டு உரிமையாளரிடம் சென்றான். சார், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். எவ்வளவு வாடகை பாக்கியிருக்கிறது? வீட்டு உரிமையாளர் அவனை முறைத்து பார்த்தார். நீ யார்? பெரிய இரக்கப்படுகிறவன். 3 மாதத்திற்கு 9000 ரூபாய் பாக்கியிருக்கிறது. உன்னிடம் இருக்கிறதா? விஷ்ணு ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவன் பையிலிருந்து 10 ரூபாய் 000 எடுத்து அதிலிருந்து 9000 ரூபாய் எண்ணி வீட்டு உரிமையாளரிடம் கொடுத்தான். இதோ அவரது பணம். மீதி 1000 ரூபாய் அம்மாவிடம் கொடுங்கள். அது அவருக்கு உதவியாக இருக்கும். வீட்டு உரிமையாளரும் முதியவரும் ஆச்சரியத்துடன் விஷ்ணுவை பார்த்தனர். வீட்டு உரிமையாளர் பணத்தை எண்ணிவிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து சென்றார். அந்த முதியவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் விஷ்ணுவின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். நீ நன்றாக வாழ வேண்டும் மகனே. கடவுள் உனக்கு பெரிய உயர்வை தரட்டும். இன்று என் மரியாதையை நீ காப்பாற்றினாய். நீ யார்? எங்கே வசிக்கிறாய்? விஷ்ணு புன்னகையுடன் சொன்னான். அம்மா, நான் உங்கள் மகன் என்று நினைத்தால் போதும். இதைச் சொல்லிவிட்டு அவன் அந்த பார்சலை அவரிடம் கொடுத்தான். அதில் அவரது பெயர் இருந்தது ஸ்ரீமதி ஜானகியம்மா. பார்சலை கொடுத்துவிட்டு விஷ்ணு திரும்பி நடந்தான். அவனது கால்கள் கனமாக இருந்தன. ஆனால் மனதிற்கு ஒரு பெரிய இலேசான உணர்வு இருந்தது. ஒருவித அமைதி அவனுக்கு இருந்தது. அதே நேரத்தில் வீட்டிற்கு சென்று அணுவிடமும் தாயிடமும் என்ன சொல்வது என்ற ஆழமான கவலையும் அவனுக்கு இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் அவன் தாயிடமும் அணுவிடமும் ஒரு பொய் சொன்னான். நிறுவனத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் இந்த மாத சம்பளம் சில நாட்களுக்குப் பிறகுதான் கிடைக்கும். அணுவின் முகம் வாடியது. அவளது கண்களில் கனவுகளின் பிரகாசம் மங்கியது. தாயும் வருத்தப்பட்டார். அன்று இரவு விஷ்ணுவால் தூங்க முடியவில்லை. அவனது தங்கையின் வருத்தமான முகமும் அவனது உதவியற்ற தன்மையும் அவனுக்கு நினைவு வந்தது. ஆனால் கண்களை மூடும்போது ஜானகி அம்மாவின் ஆசீர்வதிக்கும் கைகள் அவனுக்கு நினைவு வந்தன. அதனால் அவனது மனதிற்கு அமைதி கிடைத்தது. அதே சமயம் அந்த பழைய குடியிருப்பில் உள்ள வீட்டில் ஜானகி அம்மா பார்சலை திறந்து பார்த்து கொண்டிருந்தார். அதில் அவரது மகன் அனுப்பிய ஒரு பழைய புத்தகம் இருந்தது. அவர் மகனிடம் சிறிது கோபமாக இருந்ததால் தனது பொருளாதார கஷ்டங்களைப் பற்றி அவனிடம் சொல்லவில்லை. ஆனால் இன்று அந்த அந்நிய இளைஞனின் நன்மை அவரது இதயத்தை கவர்ந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மகனை அழைத்தார். அவரது மகன் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவர் ஸ்விஃப்ட் கார்ட் நிறுவனத்தின் கோடீஸ்வரர் மற்றும் தலைமை நிர்வாகியான ஸ்ரீ மோகன்குமார் ஆவார். அதே நிறுவனத்தில் விஷ்ணு இப்போது வேலை செய்கிறான். மோகன்குமாருக்கு தன் தாயிடம் அளவற்ற அன்பு இருந்தது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்ப பிரச்சனையால் அவர்கள் பிரிந்தனர். தன் சுயமரியாதை காரணமாக அவர் மகனிடமிருந்து விலகி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். மோகன்குமாருக்கு தன் தாய் இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பது தெரியாது. அவர் தன் நிறுவனம் மூலம் சிறு சிறு பொருட்களை அனுப்பிதன் தாய் பாதுகாப்பாக இருப்பதாக தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டிருந்தார். ஜானகி அம்மா தொலைபேசியில் அழுது கொண்டே அந்த டெலிவரி பையனின் கதையை சொன்னபோது மோகன்குமாரின் காலடியில் உள்ள மண் அழுவியது. தன் தாய் வீதியில் நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டார் என்பதையும் தனக்கு அதை பற்றி எதுவும் தெரியவில்லை என்பதையும் அவரால் நம்ப முடியவில்லை. தன்னை பற்றி அவருக்கு வெட்கமும் கோபமும் தோன்றியது. ஆனால் அதைவிட அதிகமாக அந்த அந்நிய டெலிவரி பையனிடம் அவருக்கு ஆச்சரியம் தோன்றியது. அந்த தேவதை யார்? ஒரு மாதத்தின் முழு வருமானத்தையும் ஒரு அந்நிய முதியவருக்காக தியாகம் செய்தவன் யார்? தன் நிறுவனத்தை தரவுகளாலும் தொழில்நுட்பத்தாலும் நிர்வகிக்கும் மோகன்குமார் உடனே அந்த டெலிவரி பையனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். சில நிமிடங்களில் எல்லா விவரங்களும் அவரது கணினி திரையில் இருந்தன. டெலிவரி பையனின் பெயர் விஷ்ணு, அவனது முகவரி, சம்பளம், குடும்ப விவரங்கள் ஆகியவை. விஷ்ணுவின் சம்பளம் வெறும் 12 ரூபாய் 000 என்பதையும் அதிலிருந்து 9000 ரூபாய் தன் தாய்க்காக கொடுத்ததையும் பார்த்தபோது மோகன்குமாரின் இதயம் நிறைந்தது. விஷ்ணுவின் குடும்பத்தின் பொருளாதார கஷ்டங்களையும் அவனது தங்கையின் கல்லூரி கட்டணத்தின் தேவையையும் அவர் புரிந்து கொண்டார். விஷ்ணு செய்த தியாகத்தின் பெருமையை மோகன்குமார் உணர்ந்தார். 100 ரூபாய்க்கு கூட ஏமாற்று செய்யும் இந்த செல்வத்தின் மற்றும் மோசடியின் உலகில் இந்த இளைஞன் தன் தங்கையின் எதிர்காலத்தை பணயம் வைத்து ஒரு அந்நியருக்கு உதவினான். மோகன்குமாரின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. தன் பெரிய வணிகப் பள்ளிகளில் கூட படிக்க முடியாத மனிதநேயத்தின் பாடத்தை இந்த இளைஞன் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக அவருக்கு தோன்றியது. அவர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த இளைஞனின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றி எழுதுவார். மறுநாள் காலை விஷ்ணு வேலைக்கு தயாராகும்போது ஒரு அந்நிய எண்ணிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. ஹலோ, விஷ்ணுதானே பேசுகிறது?
நான் ஸ்விஃப்ட் கார்ட் தலைமையகத்திலிருந்து பேசுகிறேன். தலைமை நிர்வாகி சார் உங்களை உடனே அலுவலகத்திற்கு வரச் சொல்லியிருக்கிறார். இதைக் கேட்டு விஷ்ணு பயந்து போனான். தனக்கு ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று நினைத்தான். ஒருவேளை அன்று பார்சலை கொடுக்க தாமதமானதால் இருக்கலாம், அல்லது ஏதேனும் வாடிக்கையாளர் புகார் செய்திருக்கலாம். இன்று தன் வேலை நிச்சயம் இழக்கப்படும் என்று அவன் நம்பினான். பயத்துடன் அவன் தலைமையகத்திற்கு சென்றான். அவனது வாழ்க்கையில் ஒருபோதும் உள்ளே நுழையக்கூட நினைத்திராத அந்த பெரிய கண்ணாடி கட்டிடம். அவனை நேராக தலைமை நிர்வாகியின் அழகிய அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அலுவலகம் ஒரு அரண்மனை போல இருந்தது. பெரிய மேசையின் பின்னால் ஒரு கம்பீரமான முகத்துடன் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அது மோகன்குமார். நிறுவனத்தின் விளம்பரங்களில் அவர் அவரை பார்த்திருக்கிறார். உட்காரச் சொன்னார் மோகன்குமார். விஷ்ணுவின் இதயம் வேகமாக துடித்தது. மோகன்குமார் அமைதியான குரலில் கேட்டார், விஷ்ணு, இந்த மாத சம்பளம் கிடைத்ததா? விஷ்ணு பயத்துடன் தலைகுனிந்து, ஆமாம் சார், கிடைத்தது. உன் தங்கையின் கட்டணம், அதை செலுத்திவிட்டாயா? இந்த கேள்வியை கேட்டவுடன் விஷ்ணுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் இனி பொய் சொல்ல விரும்பவில்லை. அவன் அழுது கொண்டே அன்று நடந்த எல்லாவற்றையும் மோகன்குமாரிடம் திறந்து சொன்னான். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு மோகன்குமார் நாற்காலியிலிருந்து எழுந்து விஷ்ணுவின் அருகில் வந்தார். அவனது தோளில் கை வைத்து சொன்னார், எல்லாம் எனக்கு தெரியும் விஷ்ணு. நீ உதவிய அந்த முதியவர் என் தாய் என்பதும் எனக்கு தெரியும். இதைக் கேட்டு விஷ்ணு ஆச்சரியப்பட்டான். அவன் அதிர்ச்சியுடன் மோகன்குமாரை பார்த்தான். மோகன்குமாரின் குரலில் ஒரு ஆழமான உணர்ச்சி இருந்தது. விஷ்ணு, நீ செய்தது ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாத ஒன்று. நீ என் தாயின் மரியாதையை காப்பாற்றியது மட்டுமல்ல, என் தவறுகளை உணரவும் ஒரு வாய்ப்பை தந்தாய். என்னை ஒரு நல்ல மகனாக ஆக உதவினாய். இந்த உபகாரத்தை ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது. அவர் தன் மேசையிலிருந்து ஒரு உரையை எடுத்தார். இதில் உன் தங்கையின் முழு படிப்புக்குமான கட்டணம் இருக்கிறது. இன்று முதல் அவளது படிப்பின் பொறுப்பு என்னுடையது. மற்றொரு உரையையும் அவர் விஷ்ணுவிடம் கொடுத்தார். அதில் ஒரு புதிய வீட்டின் சாவியும் ஆவணங்களும் இருந்தன. விஷ்ணு நடுங்கும் கைகளுடன் சொன்னான், வேண்டாம் சார், இவற்றை எப்படி ஏற்க முடியும்? மோகன்குமார் புன்னகைத்தார். இவை ஒன்றுமில்லை விஷ்ணு. உண்மையான பரிசை இப்போது சொல்லப்போகிறேன். இவ்வளவு மனிதநேயமும் நேர்மையும் உள்ள ஒருவரினிடம் பார்சல்களை விநியோகிக்கும் இடமல்ல. அவர் தன் மேலாளரை அழைத்து சொன்னார், இன்று முதல் விஷ்ணு நமது நிறுவனத்தின் CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிவான ஸ்விஃப்ட் கார்ட் கேஸ் ஃபவுண்டேஷனின் தலைவராக இருப்பார். மேலாளர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆனால் சார், இவனுக்கு எந்த அனுபவமும் இல்லை. மோகன்குமார் உறுதியாக சொன்னார், அனுபவம் வேலை செய்யும்போது கிடைக்கும். ஆனால் நேர்மையும் இரக்கமும் இயற்கையாக இருக்க வேண்டியவை. இந்த ஃபவுண்டேஷனின் வேலை தேவைப்படுவோருக்கு உதவுவது. இதை விஷ்ணுவை விட வேறு யாராலும் நன்றாக புரிந்து செய்ய முடியாது. இது என் நிறுவனத்தின் இதயம். இன்று முதல் இந்த இதயத்தின் பொறுப்பை நான் விஷ்ணுவிடம் ஒப்படைக்கிறேன். விஷ்ணு, இன்று முதல் நீ இந்த ஃபவுண்டேஷனின் உரிமையாளன். உன் நல்ல மனது சொல்வது போல இதை நடத்த வேண்டும். அன்று விஷ்ணுவின் உலகம் என்றென்றும் மாறிவிட்டது. அவன் மகிழ்ச்சியால் அழுதான். தன் ஒரு சிறிய நன்மை இவ்வளவு பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் தனது புதிய பொறுப்பை முழு அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையுடன் செய்தான். ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளின் படிப்பு, ஏழைகளின் மருத்துவம், உதவியற்றவர்களுக்கு உதவி ஆகியவற்றிற்காக அவன் பணியாற்றினான். அவனது தங்கை ஒரு பெரிய மருத்துவரானால் அவனது தாய்க்கு தகுதியான அனைத்து மகிழ்ச்சிகளும் கிடைத்தன. மோகன்குமாரும் அவரது தாயும் இப்போது முன்பை விட மகிழ்ச்சியாக இருந்தனர். ஏனெனில் விஷ்ணு அவர்களின் குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்திருந்தான். ஆகவே நண்பர்களே, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு உதவினால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ முயற்சிக்கும் என்பதை விஷ்ணுவின் இந்த கதை நமக்கு கற்றுத்தருகிறது. உங்கள் நன்மை ஒருபோதும் வீணாகாது. விஷ்ணுவின் இந்த கதை உங்கள் இதயத்திலும் மனிதநேயத்தின் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். விஷ்ணுவை பற்றி உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த நன்மையின் செய்தி எல்லா மனிதர்களையும் சென்றடைய இந்த கதையை அதிகபட்சமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.